வெற்றி செய்ய உற்ற கழைவில் குதை வளைத்து மதன் விட்ட கணைப்பட்ட விசையாலே வெட்ட வெளியில் தெருவில் வட்டப்பனையில் கனல் வீரி தோழி பரப்பு மதியாலே பற்றி வசை கற்ற பல தத்தையர் தமக்கு மீசை பட்டதி கீரிக்கும் அழியாதே பக்தியை என கருளி முக்தியை அளித்து வளர் பச்சிமையிலுற்று வரவேணோ பக்தியை என கருளி முக்தியை அளித்து வளர் பச்சை மயிலுற்று வரவேணோ நெற்றி விழி பட்டேறிய நட்டமிடு முத்தமர் நினைக்கும் மனமுத்த கழல் வீரா நீ கமல மொக்கு மூலை மெய்க்குருவி செய்யூர நித்தமிருக தழுவும் மார்பா எற்றிய திருச்சலதி சுற்றிய திருத்தணியில் எப்பொழுதும் நிற்கும் முருகோனே எற்றிய திருச்சலதி சுற்றிய திருத்தணியில் எப்பொழுதும் நிற்கும் முருகோனே எட்ட சலமிட்ட நிலமுட்ட முடிநெட்ட அசுரரிட்ட சிறை விட்ட பெருமாளே எட்ட சலமெட்ட நிலமுட்ட முடிநெட்ட அசுரரிட்ட சிறை விட்ட பெருமாளே எட்ட சலமெட்ட நிலமுட்ட முடிநெட்ட சுரரிட்ட சிறை விட்ட பெருமாளே எட்ட சலமெட்ட நிலமுட்ட முடிநெட்ட சுரரிட்ட சிறை விட்ட பெருமாளே பக்தியை என கருளி முக்தியை அளித்து வளர் பச்சை மயிலுற்று வரவேணோ பக்தியை என கருளி முக்தியை அளித்து வளர் பச்சை மயிலுற்று வரவேணோ. முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. தணிகாசலபதி திருத்தணிவாழ் வேலவனுக்கு அரஹரோஹரா. முருகாசரணம். நம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் நல்லவர்களாக வாழ முயன்றாலும் சில நேரங்களில் ஆசைகள் நம்மை இழுக்கின்றன அல்லவா? பிறர் சொல்லும் வார்த்தைகள் நம்மை காயப்படுத்துகின்றன. மனம் அமைதியில்லாமல் தவிக்கிறது. நான் என்ன செய்வது, எப்படி இந்த வாழ்க்கையை கடப்பது என்று நம்மில் பலர் நினைக்கிறோம் இல்லையா? இது இன்றைக்குமே நம் மனதில் ஓடுற ஒரு எண்ணங்கள் தான். அப்படிப்பட்ட நேரத்தில் நம் மனதிற்கு ஒரு பெரிய ஆறுதலாக அமைவது திருப்புகழ். இன்று நாம் பார்க்க போகும் இந்த அழகான திருப்புகழில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். எனக்கு பக்தியை தா, முக்தியை தா, உன் திருவடிகளை நினைக்கும் மனதை தா, என்னை உன்னிடம் அழைத்துக்கொள் என்று உருக்கமாக வேண்டுகிறார். இந்த பாடல் வெறும் பாடல் அல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் வழிகாட்டும் ஆன்மீக பாடம். இதன் முதல் வரியில் வெற்றிசெய் வற்றகிழை விற்குதவை உழைத்தும் அதன் விட்டகனை பட்ட விசையாலே என்கிறார். இங்கே அருணகிரிநாதர் மன்மதனின் அம்புகளால் ஏற்படும் ஆசையின் தாக்கத்தை பற்றி குறிப்பிடுகிறார்.
மனிதனுடைய மனம் மிகவும் விசித்திரமானது. நமக்கு ஒரு பொருள் கிடைத்தவுடன் இன்னொரு பொருள் வேண்டும். ஒரு வெற்றி கிடைத்தவுடன் இன்னும் ஒரு பெரிய வெற்றி வேண்டும். ஒரு ஆசை நிறைவேறியவுடன் அடுத்த ஆசை பிறக்கிறது. இன்றைய உலகத்தில் இதை நாம் மிகவும் தெளிவாக பார்க்கிறோம். ஒருவரிடம் புதிய கார் இருந்தால் நமக்கும் வேண்டும். அடுத்தவரிடம் பெரிய வீடு இருந்தால் நாமும் அப்படியே வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து அவர்களுக்கு மட்டும் இவ்வளவு சந்தோஷம், எனக்கு ஏன் இல்லை என்று நம்முடைய வாழ்க்கையை குறைத்து மதிப்பிட ஆரம்பிக்கிறோம். இதுதான் ஆசையின் வலை. ஆசை தவறு என்று திருப்புகழ் சொல்லவில்லை, ஆனால் ஆசைக்கு அடிமையாகி விடாதே என்று எச்சரிக்கிறது. முருகனை நினைக்கும் மனம் இருந்தால் எனக்கு என்ன வேண்டும் என்பதிலிருந்து எனக்கு உண்மையில் எது தேவை என்று சிந்திக்கத் தொடங்குவோம். அடுத்து வரியில் அருணகிரிநாதர் சொல்கிறார், வெட்ட வெளியின் தெருவில் வட்ட பனையில் கனல் விரி தொழி பரப்பு மதியாலே. இதன் பொருள், இங்கு உலக வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையையும் மனதை மயக்கும் வெளிப்புற காட்சிகளையும் நினைவூட்டுகிறார். வாழ்க்கையில் நாம் காணும் பல விஷயங்கள் நிரந்தரமானவை அல்ல. இன்று புகழ், நாளை மறதி. இன்று பணம், நாளை இல்லாமலும் போகலாம். இன்று உடல் ஆரோக்கியம், காலம் செல்லும்போது அது மாறலாம். இன்று நம்முடன் இருப்பவர்கள் ஒரு நாள் நம்மை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம். அதனால் தான் பெரியவர்கள் நிலையில்லாத உலகத்தில் நிலையானதை தேடு என்று சொன்னார்கள். அந்த நிலையானது என்ன? முருகப்பெருமானின் திருவடிகள்தான். 3வது வரியில் குறிப்பிடுகிறார், பற்றிவசை கற்ற பல தத்தையர் தக்குமிசை பட்ட திகிரிக்கும் அழியாதே. இதன் பொருள், பிறருடைய வசை, விமர்சனம், கேலி போன்றவற்றால் நாம் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஆழமான கருத்தை சொல்கிறார். வாழ்க்கையில் நாம் நல்லது செய்தாலும் சிலர் விமர்சிப்பார்கள். நாம் அமைதியாக இருந்தாலும் விமர்சிப்பார்கள். நாம் முன்னேறினாலும் விமர்சிப்பார்கள். நாம் தோல்வி அடைந்தாலும் விமர்சிப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய வார்த்தையும் மனதில் வைத்து கொண்டால் நம்மால் அமைதியாக வாழ முடியாது. ஒரு சிறிய வாழ்க்கை உதாரணம். ஒருவர் யூடியூபில் ஒரு நல்ல ஆன்மீக வீடியோ வெளியிடுகிறார். பலர் பாராட்டுகிறார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் இந்த வீடியோவே சரியில்லை என்று ஒரு கமெண்ட் போடுகிறார். அந்த ஒரு கமெண்டை மட்டும் பார்த்து கொண்டு நாள் முழுவதும் மனம் வருந்தினால் என்ன பயன்? அதற்கு பதிலாக, நான் நல்ல நோக்கத்துடன் செய்தேன், முருகன் அருளால் தொடர்ந்து செய்வேன் என்று நினைத்தால் மன அமைதி கிடைக்கும். அதுதான் இந்த திருப்புகழ் நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடம். 4வது வரியில், பக்தியையே எனக்கருளி முக்தியை அளித்து வளர் பச்சைமையில் உற்று வர வேணும் என்கிறார். இதுதான் இந்த பாடலின் மிக அழகான வேண்டுகோள். அருணகிரிநாதர் முருகனிடம் எனக்கு பக்தியை அருள வேண்டும், முக்தியை அளிக்க வேண்டும், பச்சை மயிலில் ஏறி என்னிடம் வர வேண்டும் என்று வேண்டுகிறார். இங்கே நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பக்தி என்பது கோவிலுக்கு செல்வது மட்டுமல்ல. பக்தி என்பது வாழ்க்கையை மாற்றும் ஒரு மனநிலை. தேவையுள்ள ஒருவருக்கு உதவுவது பக்தி. யாரையும் ஏமாற்றாமல் இருப்பது பக்தி. கோபம் வந்தாலும் வார்த்தைகளை கட்டுப்படுத்துவது பக்தி. நமக்கு கிடைத்ததை இறைவனின் அருளாக நினைப்பது பக்தி. பக்தி நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் நம்முடைய நடத்தை மாறும். அதுதான் உண்மையான முருக பக்தி. அடுத்த வரியில் சொல்கிறார், நெற்றிவிழி பட்டெறிய நட்டமிடும் உத்தமர் நினைக்குமன மொத்த கழல் வீரா என்று. இதன் பொருள், இங்கு சிவபெருமானின் திருநெற்றிக் கண்ணின் பெருமையையும் முருகப்பெருமானின் தெய்வீகத் தன்மையையும் அருணகிரிநாதர் நினைவு கூர்கிறார். நாம் எத்தனை பிரச்சனைகளில் இருந்தாலும் ஒரு கணம் கண்களை மூடி முருகனை நினைத்து பாருங்கள். வேலவா, நீ என் மனதை அறிந்தவன். என்னுடைய கவலை உனக்கு தெரியும். என்னுடைய பிரச்சனை உனக்கு தெரியும். எனக்கு வழிகாட்டு என்று சொல்லுங்கள். பிரச்சனை உடனடியாக மறைந்து போகாமல் இருக்கலாம். ஆனால் பிரச்சனையை எதிர்கொள்ளும் மன வலிமை நமக்குள் உருவாகும். அதுதான் இறை நம்பிக்கையின் பெரிய பலம். அடுத்த
வரி நெய்க்கமல மொக்குமுலை மேக்குரவி இச்சையுற நித்தமிரு இருகத் தழுவும் மார்பா என்று சொல்கிறார். இந்த வரிகளில் வள்ளியம்மையின் மீது முருகப்பெருமான் கொண்ட அன்பு குறிப்பிடப்படுகிறது. வள்ளி திருமணம் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கை பாடத்தை தருகிறது. முருகப்பெருமான் வள்ளியை அடைவதற்காக பல்வேறு வடிவங்களில் வந்த அவளுடைய அன்பை ஏற்றுக்கொண்டார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, உண்மையான அன்பில் பொறுமையும் நம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் இருக்க வேண்டும். இன்றைய குடும்ப வாழ்க்கையிலும் இது மிகவும் முக்கியம். கணவன் மனைவி இருவருக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். பெற்றோர் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் அன்பு இருந்தால் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். ஒரு சிறிய வார்த்தையை வைத்து உறவை முறித்து விடாமல் நாம் எப்படி இதை சரி செய்யலாம் என்று சிந்திப்பதே குடும்பத்தின் வெற்றி. அடுத்த வரியில் அருணகிரிநாதர் கூறுகிறார், எற்றிய திருச்சலதி சுற்றிய திருத்தணியில் எப்பொழுதும் நிற்கும் முருகோனே. இங்கே அருணகிரிநாதர் திருத்தணியை நினைவு கூர்ந்து, முருகோனே நீ எப்பொழுது எனக்கு அருள் செய்வாய் என்று ஏங்குகிறார். திருத்தணி என்பது முருக பக்தர்களுக்கு மிகவும் புனிதமான திருத்தலம். ஆனால் இதை நம் வாழ்க்கைக்கும் பொருத்தி பார்க்கலாம். நாம் இறைவனை எப்போது நினைக்கிறோம்? பிரச்சனை வந்த பிறகா? தேர்வு வரும்போதா? வேலை கிடைக்காத போதா? உடல் நலம் பாதிக்கப்படும் போதா? அப்படி மட்டும் இல்லாமல் நல்ல நேரத்திலும் இறைவனை நினைக்க வேண்டும். நமக்கு எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது, முருகா உன் அருளால் தான் இவை அனைத்தும் என்று நன்றி சொல்லும் மனம் வேண்டும். அடுத்து கூறுகிறார், எட்டசல மெட்ட நிலை முட்டமுடி நெட்ட அசுரர் இட்ட சிறை விட்ட பெருமாளே என்று. இறுதியில் முருகப்பெருமான் அசுரர்களை வென்று அவர்களின் சிறையிலிருந்த தேவர்களை விடுவித்த வீரத்தை அருணகிரிநாதர் போற்றுகிறார். இதில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. புராணங்களில் முருகன் அசுரர்களை வென்றார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கோபம்தான் ஒரு அசுரன், நம்முடைய பேராசை ஒரு அசுரன், நம்முடைய பொறாமை ஒரு அசுரன், நம்முடைய அகந்தை ஒரு அசுரன், நம்முடைய அதிகப்படியான பயமும் ஒரு அசுரன். இந்த அசுரர்களிடமிருந்து நம்மை விடுவிப்பதே முருகனின் அருள். அதனால்தான் வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல, நம் அறியாமையை வெட்டும் ஞானத்தின் அடையாளம். குறிப்பாக வாழ்க்கைக்கு இந்த திருப்புகழ் சொல்லும் முக்கிய பாடங்கள் என்னவென்றால், ஆசைக்கு அடிமையாகாதீர்கள். நமக்கு கிடைத்த வாழ்க்கையை ரசிப்போம். அடுத்தவருடைய வாழ்க்கையுடன் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். பிறர் சொல்வதை எல்லாம் மனதில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நல்ல விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவையற்றவைகளை விட்டுவிடுங்கள். பக்தியை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். மந்திரம் சொல்வது மட்டும் பக்தி அல்ல. நல்ல எண்ணம், நல்ல வார்த்தை, நல்ல செயல் இவையும் பக்திதான். பிரச்சனையில் மனம் தளராதீர்கள். முருகன் என்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை மனதிற்கு மிகப்பெரிய சக்தி. தினமும் இறைவனை நினைத்து நன்றி சொல்லுங்கள். கிடைத்ததற்காக நன்றி, கிடைக்காததற்கும் நன்றி. ஏனெனில் சில நேரங்களில் நாம் கேட்பதை விட நமக்கு எது நல்லது என்பதை இறைவன் நன்றாக அறிவார். இந்த திருப்புகழில் அருணகிரிநாதர் கேட்பது செல்வம் அல்ல, புகழ் அல்ல, பதவி அல்ல, உலக இன்பங்கள் அல்ல. அவர் கேட்பது பக்தியை அருள்வாய், முக்தியை அளிப்பாய், உன் திருவடிகளை நினைக்கும் மனதை எனக்குத்தா என்பதுதான். நாமும் இன்று முருகப்பெருமானிடம் ஒரு சிறிய வேண்டுகோளை வைப்போம். முருகா, என் ஆசைகளுக்கு அளவு கொடு, என் கோபத்திற்கு கட்டுப்பாடு கொடு, என் மனதிற்கு அமைதி கொடு, பிறர் சொல்வதால் நான் உடைந்து போகாத மனி வலிமை கொடு, உன்னை மறக்காத பக்தியை கொடு, நல்லதை செய்யும் எண்ணத்தை கொடு, இறுதி வரை உன் திருவடிகளை நினைக்கும் பாக்கியத்தை கொடு என்று வேண்டுவோம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, முருகன் அருளுண்டு குறையில்லை. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு. அரஹரோஹரா. திருத்தணி முருகப் பெருமானுக்கு. அரஹரோஹரா. திருத்தணி முருகப்பெருமான் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அரோஹரா. முருகா சரணம்.